கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரவும், உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும், நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும், உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்முடைய மக்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இம்மட்டும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்த தெய்வம், இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஆண்டவரே ஏற்றபடி நாங்கள் வாழவும், உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக இந்த லெந்து நாட்களில் தெரிந்து கொண்ட ஆதார வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. அருமையானவர்களே, நாம் இங்கே தொடர்ந்து பார்க்கிறது போல ஆண்டவர் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிறார். அதே போல எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஆகவே நாம் இந்த நாட்களில் சிந்திக்கிறபடி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த இந்த தாவீது ஆண்டவரை எப்படி அறிந்து கொண்டான் அல்லது எப்படி பார்த்தான் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் இந்த நாட்களில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் 12வது தலைப்பாக நாம் சிந்திக்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 16:5. யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த 16ஆம் சங்கீதத்தை குறித்து வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது இது ஒரு பொன்னான சங்கீதம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பொன்னான சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தாவீது தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான், தாவீது தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான், தாவீது தன்னுடைய ஜெபத்தை வெளிப்படுத்துகிறான். ஒன்றோடு ஒன்று இணைந்தது போல வருகிறதா. அதே போல இந்த சங்கீதம் எப்பொழுது பாடப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், தாவீது சவுலுக்கு பயந்து ஓடும்போது அல்லது தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள ஓடுகிற பொழுது அவன் பாடின சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்திலே தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே அவன் வைத்திருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை அவன் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அவன் எப்படி பார்க்கிறான் என்று நாம் பார்க்கும்போது, இது கர்த்தர் ஒருவரே என்னுடைய மெய்யான பங்கு என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு என்ன அப்படின்னா,
கர்த்தர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். முதல் பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது 1வது 2வது வசனங்களிலே நாம் பார்ப்போமானால், தாவீது கர்த்தர் மேல் வைத்த தன்னுடைய நம்பிக்கையை அவன் வெளிப்படுத்துகிறான். 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆகவே நீர் என்னை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு ராஜா ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, அவன் ஆண்டவர் மேலே எந்த அளவிற்கு ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருப்பான்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். காரணம் என்னன்னா, அவனுக்கு இராணுவம் இருந்தது, குதிரை படைகள் இருந்தது, ரதங்கள் இருந்தது, எல்லாம் நிறைய அவனுக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அத்தனை பேரும் இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன அப்படின்னா, என்னுடைய பணமோ, என்னுடைய பலமோ, என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய கல்வியோ, என்னுடைய செல்வமோ, அல்லது எனக்கு இருக்கிற உறவுகளோ ஒரு நாள் என்னை காப்பாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவர்தான் என்னை காப்பாற்ற வல்லவர் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். 2வது அவன் சொல்லும்போது அவனுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துறார் பாருங்க. என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். 2வது அவன் சொல்றான், நீர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆண்டவர் என்கிற வார்த்தையில நாம் பார்க்கும்போது அவன் அவருடைய அடிமை என்றதை அங்கே வெளிப்படுத்துகிறான். நான் உம்முடைய அடிமை, நீர் என்னை ஆளுகிறவர். 2வது சொல்லுகிறது, நீர் என்னுடைய ராஜா, நான் உம்முடைய பிரஜை என்று அங்கே சொல்லுகிறார். 3வது அங்கே அந்த வார்த்தை அப்படி இன்னும் பார்ப்போமானால், நீர் என்னுடைய தலைவன், நான் உம்முடைய தொண்டன் என்று சொல்லுகிற அந்த வகையில் தாவீது ஆண்டவரை எப்படி பார்க்கிறார்? நீர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறீர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை பேர் பெரிய ஆட்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நம்மை நடத்துகிறவரும் நம்மை ஆளுகிறவரும் நம்முடைய ஆண்டவராய் இருப்பாரானால் ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்றைக்கு அநேக நேரங்களில் உலகத்தின் மனிதர்களை நாம் நம்புகிறோம். ஆனால் கர்த்தரை நம்பி, ஆண்டவரை நீர்தான் என்னை ஆளுகிறவர் என்று அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். 3வது வசனத்தில் சொல்லும்போது அவன் அங்கே ஆண்டவருடைய தன்மையை குறித்து பேசும்போது எப்படி பேசுறாருன்னா, ஆண்டவரே நீர் பிரதிபலன் எதிர்பாராதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதிபலன் எதிர்பாராதவர். அவன் சொல்றான் அங்க அந்த 2வது வசனத்துடைய அடுத்த பகுதியையும் கடைசி பகுதியும் 3வது வசனத்தையும் தொடர்ந்து வாசிங்கன்னா, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று அங்கே சொல்லுகிறான். அப்போ ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவர் எதையுமே எதிர்பார்த்து நமக்கு நன்மை செய்கிறவர் அல்ல. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பிரதிபலன் எதிர்பாராத அன்பு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்களானால் அவர்கள் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லையா? நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோருடைய அன்பு தியாகமானது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பல நேரங்களில் அந்த பெற்றோர்களுக்கு அந்த அன்புக்கு பின்னால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் பிள்ளை வளர்ந்து வந்தா அவன் எனக்கு உதவியாய் நிற்பான் இல்லையா? இதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நீ நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, நீ என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி, நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் சரி, நான் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவர் பிரதிபலன் எதிர்பாராத ஒரு தேவனாய் இருக்கிறதுனால சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அதே போல தொடர்ந்து 4வதாக நாம் பார்க்கும்போது, என்னுடைய நம்பிக்கை உலகத்தின் மேலோ அல்லது உலகத்தில் உள்ள தேவர்கள் மேலோ நான் வைக்கவில்லை என்று அங்கே சொல்லுகிறான். 4வது வசனத்தில் சொல்றான், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன்,
அவைகள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்க. அவன் ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால அவன் சொல்றான், நான் இந்த உலக மனிதர்களைப் போல இரத்த பான பலிகளை உமக்கு நான் செலுத்த மாட்டேன், அந்நிய தேவர்களை நான் பின்பற்ற மாட்டேன். பின்பற்றினால் வேதனை பெருகும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களில் இந்த அடிப்படை சத்தியம் தெரியாமல் நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேயும் போகிறாங்க அங்கேயும் போகிறாங்க. இல்லை, நிறைய நேரங்களில் உலகத்தை தேடி ஓடுகிற கிறிஸ்தவர்கள் உண்டு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனால் மந்திரிச்சுக்கிட்டு வரலான்னு போகிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன உண்டு? வேதனைகள் பெருகும். வேதனைகள் பெருகும். அருமையானவர்களே, சில நேரங்களில் நாம் பார்க்கும்போது இந்த மந்திரம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அவன் நல்லா என்கிட்டலாம் நல்லா தான் பேசுவான். ஆனால் அவன் யாருன்னா மந்திரம் பண்ணுறவன். அவன் ஒரு நாள் வேடிக்கையாக சொன்னான், ஐயா உங்கள் ஆளுங்களில் பாதி பேர் என்கிட்ட தான் வர்றாங்கண்ணா. இல்லை, ஞாயிற்றுக்கிழமையானா கோயிலுக்கு போகிறது, செவ்வாய்க்கிழமையானா அங்கே போகிறது, அங்கே போய் எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது, அது பாதுகாப்பான். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பாதி பேர் சமாதானமாக இல்லை. அந்த மந்திரம் பண்ணுற ஆட்கள் யாருமே சமாதானமாக இருந்தது இல்லை. இதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு மந்திரம் பண்ணிட்டு வருவாங்க, இவங்க வீட்டில் நாசமாக போகும். அது தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க நாசமாக போட்டோம், மண்ணாக போட்டோம் அப்படின்னு செஞ்சுட்டு வருவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் நல்லா இருப்பான், இருக்க அவன் பெருகிட்டே இருப்பான். இது இருக்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன உண்டு? வேதனை பெருகும். அப்போ ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன்னு சொன்னால் அவரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்ல, அவரை மட்டுமே நான் நம்புவேன். அவர்கள் செலுத்துகிறது போல இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். மூன்றாவது சொல்றார், அவைகளுடைய நாமங்களை என் நாவினால் உச்சரிக்கவும் மாட்டேன். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் அதை பேரை சொல்ற ஆட்கள், அதை பயபக்தியோட சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அதை நான் சொல்ல மாட்டேன், காரணம் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். இப்போ இதை சொல்லிட்டு தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் சுதந்திரமும், 5வது வசனம் சொல்லுகிறது, என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இதுல 3 வார்த்தை சொல்றார். 1, கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். 2, அவர் என் பாத்திரத்தின் பங்கு. 3வது, அவர் என்னுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. முதல்ல பாருங்க, கர்த்தர் என் சுதந்திரம். இது இந்த சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை எப்படி பார்க்குறான் தெரியுமா? ஆண்டவரை, இந்த உலகத்தில் எனக்கு 1000 சொத்து சுகங்கள் இருந்தாலும் நீர்தான் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறீர், நீர்தான் என்னுடைய சொத்து. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தான் என்னுடைய. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசையின் மூலமாக சில காரியங்களை கற்றுத்தரும்போது அங்கே அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உனக்கு ஆண்டவர் இந்த பங்கு கொடுக்குறார். ஆனால் லேவி குடும்பத்திற்கு வரும்போது ஆரோனுக்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுங்களா? எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. எண்ணாகமம் 18:20. ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்து கொள்ள வேண்டாம். உனக்கு எதை நீ சொந்தமாக எடுத்துக்காத. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நடுவிலே உனக்கு என்ன இல்லை, பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம், சுதந்திரமும் வேணாம், பங்கும் வேண்டாம். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலக மனிதர்களை பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் இந்த சுதந்திரம், சொத்து வாங்குறது அப்படின்றது அவ்வளவு இதுவாக போச்சு. இன்னைக்கு சுதந்திரத்திற்காக, பங்குக்காக, எனக்கு இருக்கிற இந்த சொத்து அப்படின்னு அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக எல்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டு இருக்கோம், உயிர் போகாது, துடிக்கும். இன்னைக்கு போயிடுவார், நாளைக்கு போயிடுவார்னா போக மாட்டேன்றார். ஒருத்தர் அப்படி தான் பார்த்தேன். அவர் வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது. சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, ஊரில் இருந்துலாம் வந்துட்டாங்க, போக மாட்டேங்குது.
இப்போ ஒருத்தர் வந்து அவர் சொன்னார், அது போவாதுங்க சீக்கிரம்னார். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் எப்போ பாரு சொத்து சேர்க்கறதுலையே குறியா இருந்தான். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மண்ணை கரைச்சி தண்ணியில் போட்டு ஊற்றுங்க. அது என்னமோ தெரில, ஊற்றுன்னு அடுத்த 5வது நிமிஷம் போய் சேர்ந்துட்டார் இல்லை நிறைய. அப்போது சாகும்போது கூட அந்த மனுஷனுக்கு என்ன அடிச்சுட்டு இருக்கு தெரியுமா? ஐயோ, என் சொத்தை விட்டுட்டு போயிடுறேனே, என் சுதந்திரத்தை விட்டுட்டு போயிடுறேனே. அதனால தான் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், லேவியர்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உனக்கு என்ன இருக்கக்கூடாது, சுதந்திரம் இருக்கக்கூடாது. காரணம் என்ன? நானே உன்னுடைய சுதந்திரமாக இருக்கிறேன், நானே உன்னுடைய பங்காக இருக்கிறேன் இல்லை, நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்றார், இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவைகள் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். உனக்கு சொத்து சுதந்திரம் இல்லை, எனக்கு நீ ஊழியம் செய்தால் நான் உன்னுடைய நன்மைகளை பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர்ல. வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லும்போது மத்தேயின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பேதுரு இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். மத்தேயு 19:27 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அருமையானவர்களே, அதுக்கு முந்தின பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவிடத்தில் பேசுகிறான். ஆண்டவர் அவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறார். என்னன்னா, உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரர் கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவன் ஐஸ்வர்யவானாக இருந்ததுனால அவன் அதை என்ன பண்ணுறான், அதை செய்ய முடியல, வருத்தத்தோடு திரும்பி போயிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை, அந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் 24வது வசனத்தில், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட உடனே பேதுருக்கு ஒரு ஆசை, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, நமக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது இந்த பேதுருடைய எண்ணம் என்ன தெரியுமா? கடவுளுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படி என்ன விட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பு வருகிறது. அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு 10வது வசனத்தில், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, பாருங்க, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். இப்போ அவங்க என்ன பண்றாங்களாம், அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதைத்தான் அவர் கேட்குறார், ஐயா, என்னுடைய பிழைப்புக்கான படகு விட்டேன், வலைய விட்டேன், எங்களுடைய அப்பா அம்மாவை விட்டு வந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்துக்கு வரும்போது ஆண்டவர் பேதுருவை அந்த அளவிற்கு மகிமையான ஒரு மனிதனாய் கர்த்தர் அங்கே நிறுத்துகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அன்றைய தினம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. அடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அவன் நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவன் மீனவனாய் இருந்து படகுகளை வச்சு வலைய வச்சு மீன் பிடித்து அதை விற்று வியாபாரம் பண்ணி வாழ்க்கை நடத்துறதை விட இப்போ ஆண்டவர் அவனை எப்படி கொண்டு போறார் தெரியுமா? எல்லாரும் அவனை தேடி வரும்படி, எல்லாரும் அவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படும்படி முதல் பேராயராய் அவனை உயர்த்துகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் தெரியுமா? எனக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், நானே உன்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறேன். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் என் சுதந்திரம். 2வது சொல்றான், என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரத்தின் பங்குமானவர். இந்த பங்கு அப்படின்னு வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இடத்துல பங்கு இல்லை,
அண்ணன் தம்பி யாராவது இருந்தாங்கன்னு பங்கு பிரிப்பாங்க. பங்கு. ரெண்டாவது சொத்துல பங்கு. சரியா? இடத்துல பங்கு, சொத்துல பங்கு. மூன்றாவது சாப்பாட்டில் பங்கு. பார்த்துருக்குறீங்களா? 4 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா கறி வாங்கி கொண்டு வந்து குழம்பு வைக்கிற தாய்மார்களுக்கு தெரியும். மூத்த பிள்ளைக்கு இத்தனை பீஸு, 2வது பிள்ளைக்கு இத்தனை பீஸு, 3வது பிள்ளைக்கு இத்தனை பீஸு வைப்பாங்கல்ல? இல்லையா? நீங்களே எடுத்துங்க அப்படின்னு கொடுத்துருவீங்களா? நான் சின்ன குழந்தைய பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, என்ன குழம்பு வச்சாலும் அதை கொண்டு வந்து முன்னால் வச்சுட்டு எனக்கு போட்டுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதே நேரம் பக்கத்து வீட்டில் 3 பேர், 3 பசங்க என் வயசு தான். அவங்க சாப்பிட உட்காருவாங்க. உட்கார்ந்தாங்கன்னா ஒரே கலட்டாவாக இருக்கும். அதுவும் அந்த அப்பெல்லாம் அந்த மீன் இறாலாம் வாங்கிட்டாங்கன்னா அந்த வீட்டில் அடிதடி சண்டை தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, அவனுக்கு நீ 4 வச்ச, எனக்கு நீ 3 தான் வச்சிருக்கிற, அவனை நீ நல்லா கவனிக்கிற, என்ன நீ விட்டுட்ட. பங்கு சரியா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பாருங்க, அவர் என்னுடைய சுதந்திரம். 2வது, அவர்தான் என் பாத்திரத்தின் பங்கு. அவர் என்னுடைய பாத்திரத்தின் பங்கா இருப்பாரானால் ஒரு நாளும் ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது, குறைவுபடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் வரும்போது 26, 27 நீங்க பார்த்தீங்கன்னா ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது இல்ல? ஏசா 27ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு ஈசாக்கை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்ப ஏசா வந்து அப்பா கிட்ட போகும்போது அப்பா சொல்றாரு, நான் ஆசீர்வதிச்சிட்டேனப்பா அப்படின்னு சொன்னா 34வது வசனத்தில் ஏசாவுடைய ஜெபத்தை நாம், அவன் வேண்டுதலை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க 27:34. பாருங்க, மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும். பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, பங்கு இல்லை அப்படின்னு வரும்பொழுது இந்த ஏசா என்ன செய்தானா, பைபிள் சொல்லுது, தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே முதல்ல மிகவும் மனம் கசந்து, 2வது உரத்த சத்தமிட்டு அலறினான். அப்போ அவன் கேட்குறான், என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும். இன்னைக்கு அருமையானவர்களே, அதை தொடர்ந்து 36வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி இப்ப திரும்பவும் அப்பாவை கேட்கிறான், நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா? எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஏசா அவனுக்கு உண்டான சுதந்திரத்தை, அந்த புத்திர சுவிகாரத்தை அவன் விற்று போட்டதுனால பாருங்க, ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போக வேண்டியதாயிற்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லும் போது, சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை என்ன பண்றீங்க, நிரம்பி வழிய செய்கிறவர். அல்லேலூயா. அவர் என்னுடைய பாத்திரத்தின் பங்காய் இருப்பாரானால் என் பாத்திரம் என்ன பண்ணும், நிரம்பி வழியும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரை நீங்களும் நானும் நம்பணும். ஆண்டவரே, நீர் என் பாத்திரத்தின் பங்கு, அந்த நீர் என்னுடைய பாத்திரத்தின் பங்காய் இருப்பீரானால் என் பாத்திரத்தில் என்ன வராது, குறை வராது. நம்புறீங்களா? குறை வராது. என் குடும்பத்தில் என்ன வராது, குறை வராது. என்னுடைய வேலை தளத்தில் எனக்கு என்ன வராது, குறைவு வராது. என்னுடைய சம்பாத்தியத்தில் எனக்கு குறைவு வராது. அது கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் அதிலேயும் கர்த்தர் நம்மை நிறைவாய் நடத்துவார். அல்லேலூயா. நிறைவாய் நடத்துவார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒன்று, நீர் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர். 2வது, நீர் என்னுடைய பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறீர். அல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17 21 வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவினிடத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் அதை ஆசீர்வதித்து அவருடைய சீஷரிடத்தில் கொடுக்கிறார்.
12 பேரும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அங்கே இருந்தது எத்தனை? 5 அப்பமும் 2 மீனும். அது 12 கூடை அந்த சீஷர்களுக்கு கொடுக்கும்போது எப்படி ஆச்சரியமா இருந்திருக்கும் இல்லையா? இருக்கிறது 5 அப்பமும் 2 மீனும். இது எப்படி இத்தனை கூட வந்தது? கொண்டு போய் அவன் பந்தி பரிமாறுறான், கடைசி வரைக்குமே முடியலங்க. அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பைபிள் சொல்லுது 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகும் எத்தனை கூட எடுத்தாங்களா? அப்போ ஆளுக்கு ஒரு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க இல்ல? அப்போ ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? எடுக்க 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 குறைவில்லாத ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீர் என் பாத்திரத்தின் பங்குன்னு அவருடைய கரத்தில் கொடுத்துட்டோன்னா அது 5 இல்லை 10 இல்லை 1000 எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்போது என் பாத்திரம் எப்படி இருக்கும்? நிரம்பி வழியும். அல்லேலூயா. அப்போ 1, ஆண்டவரே நீர் என்னுடைய சுதந்திரம். 2வது, நீர் என் பாத்திரத்தின் பங்கு. 3வது, அவன் சொல்றா, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. என் பாத்திரத்தின் பங்காய் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் என் சுதந்திரத்தை இன்னொருத்தர் எடுத்துடக்கூடாது. உண்மைதானா? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்கொத்தி பாம்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு காலி இடம் கிடைச்சதுன்னா போதும், அதுக்கு யார் ஓனரு, அவங்க இருக்கிறாங்களா இல்லை செத்து போனாங்களா இல்லை ஊருக்கு போயிட்டாங்களா தேடி ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு பத்திரம் எக்ஸ்ட்ரா இவங்கள உருவாக்கி அதுக்கு பட்டா போட்டு வித்துட்டு போயிடுறான். என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. அதை யாரும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றார். நீ வருஷத்தில் 3 தரம் தேவ சமூகத்துக்கு வரணுன்றார். ஏன்னா அவங்க அங்கங்கே ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க. 3 தரம் நீ என்னுடைய சமூகத்துக்கு வரணும். அந்த 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ என் சமூகத்தில் காணப்படும் போது ஒருவனும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டை எந்த திருடனும் வந்து திருட போகிறதில்லை. நம்புறீங்களா? நம்ம ஆளுங்க வீடு வேணாம் ஆண்டவரே, வீடு வேணாம் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு அம்மா அப்படி தான் ஜெபம் பண்ணிச்சான். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுங்க, வீடு கொடுங்க. எல்லா ஜபத்திலையும் வந்து கலந்துக்கிட்டாங்க, எல்லா ஆராதனையிலையும் கலந்துக்கிட்டாங்க. ஜப குறிப்பு என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் கிருபையாக பார்த்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்தாரு. வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ண நாள்லேருந்து அந்த அம்மா கோயிலுக்கு வரல. பாஸ்டர் போய் கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது, ஐயா ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுத்தாரு வீட்டை, இந்த மாதிரி சுற்றி எந்த வீடுமே இல்லையா, என் வீடு தனியாக இருக்குது, நான் கோயிலுக்கு வரேன்னு விட்டு வந்தேன்னா எவனா திருடிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுறது, அதனால தான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் கை வைக்க முடியாது. நம்புறீங்களா? உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடையது தான். அதில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பங்கு கிடையாது. கையை வச்சான்னா கையை வெட்டிடுவார் ஆண்டவர். நீ வெட்டுறியோ வெட்டலையோ ஆண்டவரை வெட்டுவார். இன்னைக்கு நம்ம தான் நம்ம இடத்த பார்த்து பயப்படுறோம். ஐயோ என் சுதந்திரத்தை யாராவது எடுத்துக்கோ, என் பங்கை யாராவது எடுத்துக்குவாங்க, அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சு. கர்த்தர் காப்பாற்றுகிற தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். யோவானின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 28, 29வது வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அடுத்த வசனத்தை பாருங்களேன். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு தந்த ஒன்றையும் யாரும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. அது நீங்களும் நான் அவருடைய கையில் இருக்கிறோம். அவர் சொல்றாரு, உங்களை என்கிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது. உன்னுடைய சுதந்திரத்தை உங்ககிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது. காரணம் என்ன? அவர் சுதந்திரத்தை காப்பாற்றுகிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் தருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. 27:3.
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஒரு அல்லையில சொல்லுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் இல்ல, அது யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இரவும் பகலும் உங்களை என்னையும் பாதுகாக்கிற தேவன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தாவீதை போல நீங்களும் நானும் சொல்லணும், கர்த்தர் என் சுதந்திரமாய் இருக்கிறார், கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்காய் இருக்கிறார், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறீர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான். நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அப்பா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ரெண்டாவது சொல்லுங்க, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். மூன்றாவது சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பிரதிபலன் எதிர்பாராத தேவனாய் இருக்கிறீர். நான்காவது சொல்லுங்க, உம்மை நான் நம்பி இருக்கிறதுனால இந்த விக்கிரகங்களையும் உலகத்தின் தெய்வங்களையும் நான் ஒரு நாளும் சேவிக்க போக மாட்டேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க. எனக்கு பல நேரங்களில் நம்முடைய நன்மைகளை கெடுக்கிற இந்த பிசாசின் கிரியைகள் நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால், வேதம் சொல்லுகிறது, அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். கஷ்டம் வருதா, போராட்டம் வருதா, ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம்ன்றத மறந்துடாதீங்க. ஆண்டவரை விட்டுட்டு எதையோ நான் நம்பி இருக்கிறேன்றத மறந்துடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவரையே நான் நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரனை போல சொல்லுங்க, நீர்தான் என்னுடைய ஆண்டவர், ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேனப்பா சொல்லுவீர்களானால், வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாயிருப்பார். அவரே நம்முடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் நம்மை கர்த்தர் மகிமையாய் மேன்மையாய் நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரசங்கம் பண்றான், 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். அவனுக்குள்ள இருக்கிற வல்லமை, அவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். ஆகவே அவன் நடந்து போகும்போது ஜனங்க வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து அவன் நடந்து போகிற வழி அருகே அவர்களை கடத்தினார். எவ்வளோ பெரிய மகிமை தெரியுங்களா? திருச்சபையினுடைய முதல் பேராயராக பேதுருவை கர்த்தர் உயர்த்துகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு நீரே எங்களுடைய சுதந்திரம் என்று நாங்கள் வந்தோம் அப்பா. லேவியர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு இந்த மனிதர்களுக்குள்ள உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, நானே உன்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறேன், நானே உன்னுடைய பங்காய் இருக்கிறேன். ஆண்டவரே என் பங்கு நீர்தானப்பா. என் பாத்திரத்தை நிரப்புகிறவர், நிரம்பி வழிய செய்கிறவர், குறைவானதை நிறைவாக்குகிறவர், திருப்தியாக நடத்துகிறவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். மூன்றாவது சொல்லுங்க, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். அதை யாரும் கை வைக்க முடியாது, யாரும் அதை இச்சிக்கவும் மாட்டாங்க. என் சுதந்திரம் என்னுடையது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நீர் பாதுகாப்பீரப்பா, உங்க கரத்திலிருந்து என்னையும் யாரும் பறிக்க முடியாது, நீர் என்னை பாதுகாப்பீர். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நம்பி நிற்கிறோம்ப்பா, நாங்கள் உம்மை நம்பி நிற்கிறோம். நீர் எங்களுடைய தேவனாய், எங்களுடைய தகப்பனாய், எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சுதந்திரத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர், நீரே எங்களுடைய பங்காய் இருக்கிறீர், எங்களுடைய சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல குறைவுகளை நிறைவாக்கி மேன்மைகளை தந்து அநேகருக்கு முன்பாக எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.